போன வாரம் போன வாரம் மார்க்கெட் 23ஆம் தேதி ஒரு நல்ல கேப் டவுன்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சைட்வேஸ் போச்சு. அதுக்கப்புறம் 24 25 தேதிகளில் அப்சைட் மூவ் நல்லாவே நடந்தது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் அப்சைட் மூவ் நிஃப்டி காமிச்சது. இது ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் நிறுத்துற மாதிரியான எந்த அறிவிப்புமே வரல. எல்லா தரப்புல இருந்தும் போர் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாதிப்பு எல்லா கண்ட்ரிக்குமே இருந்ததுனால மார்க்கெட் 27ஆம் தேதி கேப் டவுன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 500 பாயிண்ட் கீழே 22,835 முடிஞ்சது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கும் ஒரு வலட்டாலிட்டி எதிர்பார்த்து தான் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஏன்னா சரியான ஸ்டேட்மெண்ட், அதாவது போர் நிற்கும் அப்படின்னோ போர் தொடரும் அப்படின்னோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட இருந்தும் வரல. ஆனா போர் இப்போதைக்கு நிறுத்த வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இதை தாண்டி கேஸ் அண்ட் ஆயிலினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனுடைய டிமாண்ட் அதிகமாயிருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு. ஈரான் சைடு கிட்டத்தட்ட 40% ஆஃப் ப்ரொடக்ஷன் டேமேஜ் ஆயிருக்கு. அதை சரி பண்றதுக்கே அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் தேவைப்படும். ஈரானுடைய கண்ட்ரோல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கிறதுனாலயே யுஏஇ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு ஆயில் அண்ட் கேஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே தடைபட்டு தான் இருக்கு, அல்லது அதிக விலைக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லா நாடுகளுடைய மார்க்கெட்டையுமே பெருமளவு பாதிச்சிருக்கு. இன்னைக்கு எனர்ஜி செக்டார் சைடு நாம கொஞ்சம் ஒரு அப்சைடு மூவ் பார்க்கலாம். அது நம்மளுடைய ஓவரால் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டி சின்னதா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சைட்வேஸ் தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா கோல் இந்தியா, அதுக்கப்புறம் என்டிபிசி, இதை இன்ட்ராடே ஸ்டாக்கா வாட்ச் பண்ணலாம். பாசிட்டிவான மூமெண்ட் அண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்னா அதில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.